மக்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து சத்தியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் கேஎம்கே பஸ்ஸில் வீடியோ பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும். டிரைவர் வந்து நல்லாவே ட்ரைவ் பண்ணாங்க. கேட்ட உடனே வந்து ஓகே சொல்லிட்டாங்க எடுக்கறக்கு. ஓகே நல்லா எடுத்து போடு தம்பி அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஆர்கே பஸ்ஸில் கேட்டேன், எஸ்டி, கலைமகள் எல்லாமே கேட்டேன். யாரும் ஓகேவே சொல்லல. இந்த பஸ்ஸில் வந்து வீடியோ பண்ணியாச்சு. வீடியோ நல்லபடியாக வரும். வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.
யாரு போன ஆல்டர்னேட் எவ்வளோ கொடுத்தேன்? ஆமாம் 700.
சரி. சில்லறை வந்து வேணும்னா அந்த அக்கறை இருக்கிறோம் நீ பெற்றுக்கு எடுத்துக்கலாம்.
வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர் என்னண்ணா? தமிழரசு. தமிழரசு. உங்கள் ஊர்ண்ணா? சத்தியமங்கலம். சத்தியமங்கலம் தானுங்களா? டிரைவிங்கில் எத்தனை வருஷமாண்ணா இருக்கீங்க? 15 வருஷம். 15 வருஷமா இருக்குது. இந்த பஸ்ஸுலண்ணா? இது 1 வருஷம். இந்த 1 வருஷம் இருக்குது. இந்த ரூட் உங்களுக்கு எப்படிண்ணா இருக்குது? சத்தி டு கோயம்புத்தூர் ஏன் டிராஃபிக் தான், ரிஸ்க் தான். டிராஃபிக் ஆனால் சிங்கிள் ரோடு தான், அங்கங்கே தான் டபுள் இருக்குது. எல்லாம் டிராஃபிக் அதோ பல புடிங்கி போட்டுருக்குறாங்க, ரோடு போடுறாங்க. அதுலேயே வந்து இடையில வந்து காருக்காரங்கெல்லாம் ஒரு மாதிரி பைக்கு எல்லாம் குறுக்க நடக்க வர்றது எல்லாம் அனுசரிச்சு தான் அனுசரிச்சு தான் பண்ணணும். டென்ஷன் ஆகத்தான் செய்யும், கட் பண்ணி தான் போகணும். என்ன பண்ண முடியும்? அவங்களும் பார்த்து போகணும். அவங்க அனுசரிச்சு போகணும். கொஞ்சம் அவன் டைம் எடுக்க வர்றாங்களே அப்படின்ட்டு அதையும் சிலது அனுசரிப்பாங்க, சிலது அனுசரிக்காத போவாங்க. அப்புறம் அவங்க நாமளும் அதையும் அனுசரிச்சு போய்க்கலாம். எத்தனை சிங்கிள் அப்படியே போயிட்டு இருக்கு வண்டி? 6 சிங்கிள். 6 சிங்கிள். இங்கே பண்ணாரிக்கு 6 சிங்கிள் இருக்கு. இது இந்த வண்டிக்கு ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு மாதிரி. சக்தி பண்ணாரி போயிட்டு தான் இங்கே வரும். சக்தி போய் பண்ணாரி போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டோட்டலாக ஒரு சிங்கிளுக்கு எவ்வளோ டைம் ஆகுங்கண்ணா? 2 மணி நேரம். 2 டிராஃபிக் ஆச்சுன்னா டைம் சொல்ல முடியாது. 1 மணி நேரம் 50 நிமிஷம் டைமு. 10 நிமிஷம் எப்படி போய் ஜாஸ்தி ஆகும். டிராஃபிக் ஆச்சுன்னா அப்புறம் டைம் வந்தோடனே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், அப்படியே. எப்படின்னா எல்லா சிங்கிளுக்கு இடையில வந்து கேப் இருக்குமா, ரெஸ்ட் எடுக்கிறக்கு மாதிரி? கேப்பு எல்லா வண்டிக்கும் இருக்காது. ஒரு சில வண்டிகளுக்கு தான் இருக்கு, ஒரு சில வண்டிகளுக்கு இருக்காது. எத்தனை வண்டி நான் ஓடிட்டு இருக்கு இந்த ரூட்ல? மொத்தமா நிறைய பஸ் போயிட்டு இருக்குமா? இந்த ரூட்ல 26 என்னமோ ஓடுது. டைம் பஸ் இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி. பஸ்ஸு காலையில் 3 மணிலேருந்து நைட்டு 9:30 வரைக்கும் இருக்கு. 9 வரைக்கும் இருக்கு. கலெக்ஷன்லாம் எப்படின்னா அந்த அளவுக்கு வந்து கொரோனாக்கு முன்னால் நல்லா ஆகிட்டு இருந்துச்சு. கொரோனாலேருந்து எல்லாம் அப்பப்போ அங்கங்கே ஏறி இறங்குறதோட ஏறி இறங்குறதுன்னு டவுன் சுத்தமாகவே டவுன். கொரோனாலேருந்து சுத்தமாகவே டவுன் ஆகிடுது. கொரோனாக்கு முன்னாலெல்லாம் ஓரளவுக்கு ஆகிட்டு இருந்தது. இன்னும் பிக்கப்பே ஆகலை. இல்லை, அப்புறம் டீசல் விலை ஏறிச்சு, மற்ற எல்லா விலை ஏறிடுச்சு. பஸ்ஸு ஆமாங்க, நிறைய பேர் இப்போ ஃப்ரீ பஸ் விட்டதுலாம் அதெல்லாம் நிறைய போகிறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, அதெல்லாம் அப்புறம் எல்லாம் அடிது பிரைவேட்டுக்கு. எல்லா பக்கம் இதனால எங்கள் ஊர்லாம் இதோட மோசமாக தான் இருக்குது. எல்லா பக்கம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே மாதிரி தான். எல்லா பக்கம் ஃப்ரீ தானே. ஆமாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு லேடிஸ் அதில் பார்ப்பாங்க, இல்லைன்னு இதில் வருவாங்க. அது பஸ் முன்னாலேயே பின்னாலேயே அதை பட்டா அதுக்கு தான் போவாங்க. வெளியே போகிறதும் பார்ப்பாங்க, காசு எடுத்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி போனாங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு அடிவாகத்தான் செய்யும். அப்புறம் ப்ரைவேட் அதுக்கு தான் இது தொழில் பண்ணணுங்க இருக்க வேண்டி வச்சு முதலாளி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பஸ் ஓட்டாதே நிறுத்தி ஒரு பஸ் எல்லாம் நிறைய எல்லா பக்கமே எல்லா பஸ்ஸும் ஓட சொல்ல முடியாது. பாதி பஸ் ஓட்ட முடியல. வெறும் டெய்லி இல்லவே இல்லைங்க. கை காசு ஒரு முதல்ல எத்தனை நாளைக்கு கையில இருந்து காசு கொடுப்பாங்க. அவங்க ஒரு அளவுக்கு தான் சமாளிக்க பார்ப்பாங்க. இல்லைன்னா போ அப்படின்னு சும்மாவே இருந்துச்சு, அதுலேருந்து வித்தரல அப்படின்னு தான் நினைப்பாங்க. இல்லை, கொரோனாலேருந்து ரொம்பவே லாஸ். அப்புறம் அது ஃப்ரீ விட்டாங்கன்னா அது ரொம்பவே இருக்கும். அப்புறம் எப்படிங்கண்ணா இந்த பஸ் கம்பெனி எத்தனை பஸ் இருக்குண்ணா? இந்த பஸ் ஒரு பஸ் இருக்கு, ஒரு டூர் வண்டி ஒன்று. ஒரு டூர் வண்டி அது ஸ்பேருக்கு இருக்கு. டூருக்கெல்லாம் சொன்னால் வந்து பண்ணி தந்துடுவாங்க. டூருக்கெல்லாம் கேட்டால் வந்து பண்ணி தந்துடுவாங்க. சரி, ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நன்றி. நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிரைவர் அண்ணன் வந்து நல்லாவே பேசினாங்க. ரொம்ப நன்றி அந்த அண்ணனுக்கு. நிறையா சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஓனர்ஸ் எல்லாம் இப்படி இருக்காங்க, நாங்களும் இப்படி இருக்கோம், ஃப்ரீ பஸ்னால இவ்வளோ எஃபெக்ட் ஆகுது, கொரோனாக்கு அப்புறம் இன்னும் பிக்கப் ஆகலாம், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ பஸ்ஸு, அப்புறம் விலைவாசி டீசல் எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அந்த அண்ணன் வந்து அவங்களோட கஷ்டமெல்லாம் சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். டிரைவர் அண்ணன் இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த ரூட் எப்படி இருந்துச்சு, ஆல்ரெடி வந்து டிஎஸ்ஆர் பஸ்ஸில் வந்து பஸ் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ரூட்டில் சந்திக்கிறேன். பாய்.